கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்த சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம். இதில் லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோவையும் அசாமியா அந்த கென்னோனோட கேங்கும் பிடிச்சிருப்பானுங்க. அசாமியை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட நீ உன் ட்ரெஸ்ஸை கட்டி எங்கள் எல்லாருக்கும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான்டா அசாமியை விடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. ஹீரோவும் வேற வழி தெரியாமல் அவரோட ட்ரெஸ்ஸை கட்டியிருப்பாரு. ஆனால் கடைசியில் இந்த கென்னை படி வாங்கணும்னா என்னோட மொத்த ட்ரெஸ்ஸையும் கட்டினா மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ரௌசரையும் கட்ட போயிருப்பாரு. எல்லாரும் வேணாண்டா அப்படின்னு சொல்லி கதறி இருப்பாங்க. அதுக்குள்ள ஹீரோ ஆல்மோஸ்ட் கட்டியிருப்பாரு. அதோட லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோவோட ட்ரௌசரை கைட்ட வரும்போது கரெக்டா டச் அங்க வந்து ஹீரோவை தடுத்து நிப்பாட்டிட்டான். இப்போ அவன் கென்னை பார்த்து ஒரு மாதிரி முறைக்கிறான். இப்ப வேக வேகமா வந்து நம்ம டோரு கையில வச்சிருந்த கேமரா பிடிச்சி ஒரே தட்டா தட்டி விட்டுட்டு அந்த கென்னோட ஆளுங்களை போட்டு வெளுத்து கட்டி பந்தாடிட்டான். அந்த கென்னை அப்படியே அந்த டச்சியா பார்த்து முறைக்கிறான். இங்க எதுக்கு நீ வந்த அப்படின்னு கேட்க, ஆனா டச்சியா பதிலுக்கு ஒண்ணுமே சொல்லல. அப்படியே இந்த கென்னை பார்த்து முறைச்சிட்டு இருக்க. அடுத்து நீ தாண்டான்ற மாதிரி கென்னுக்கு லைட்டா பக்குன்னு ஆயிடுச்சு. சரி வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை கூப்பிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் டச்சியா சரிவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசாமியை கூட்டிட்டு போறான். அசாமி ஹீரோ தான் திரும்பி பாக்குறாங்க. ஆனா ஹீரோ தலை குனிஞ்சவரு நிமிரவே இல்லை, அவங்கள பார்க்கவே இல்லை. அவருக்கு அவர் மேலேயே ஒரு மாதிரி வெறுப்பாயிருச்சு, அவமானமா இருக்கு. எவ்வளவு பெரிய அவமானம் நம்ம பிடிச்ச பொண்ணோட கண்ணுக்கு முன்னாடியே நடந்திருக்கேன், இதுக்கப்புறம் எப்படி நான் அவளோட மூஞ்சில முழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவரு தலை நிமிரவே இல்லை. டச்சியாவும் அசாமி எங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டான். இங்க நடந்துட்டு இருந்த எல்லாத்தையும் லைவ்ல நம்ம சாஷியும் பார்த்துட்டு இருந்திருப்பா. அவளுக்கும் இங்க ஹீரோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அழுகுறா. அடுத்த நாள்ல இருந்து ஹீரோ ஸ்கூலுக்கு போல இருக்கு. அதனால இந்த டோருவை தான் இந்த கென்னோனோட கேங்கும் போட்டு செமையா புள்ளி பண்றாங்க. இந்த டோரு வர மறுபடியும் போன் எடுத்துட்டு லைவ் போட ஆரம்பிச்சிட்டான். இப்பதான் என்னோட உண்மை முகம் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருச்சுல, அதனால இதுக்கப்புறமும் உங்கள்கிட்ட நான் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதுதான் என்னோட உண்மை முகம், நான் எல்லாரையும் இப்படிதான் பண்ணுவேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோருக்கு ஏதோ கேவலமா மேக்கப் பண்ணி விட்டு அவனை புள்ளி பண்ணிட்டு இருக்கான் லைவ்லயே. இன்னொரு பக்கம் இங்க ஷாஷி ஸ்கூலுக்கு வந்து அவளையும் கலாய்க்கிறாங்க. அவளோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே அந்த ட்ரெஸ் அவுத்தானே அவன் சேனலுக்கு தானே நீ எடிட்டரா ஒர்க் பண்ற அப்படின்னு சொல்லி எல்லாம் திரும்ப கலாய்க்க இவளுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிருச்சு. போங்கடா வெண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிட்டா. ஆனா ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி பாக்குறா, எப்படி இருக்கு, ஏன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு கேக்குறா. ஆனா ஹீரோ யார் மெசேஜ் பண்ணாலுமே ரிப்ளை பண்ண மாட்டாரு. இங்க அசாமி மெசேஜ் பண்றாங்க, அவங்களுக்கும் எந்த ரிப்ளையும் வரல. அதனால டச்சியா கிட்ட தான் போன் அடிச்சு கேக்குறாங்க, இன்னைக்கு நீ எதுவும் ஹீரோவை ஸ்கூல்ல பாத்தியா அப்படின்னு. இல்ல நான் அவனை பார்க்கல, அவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல போல இருக்கு அப்படின்னு போது எனக்கு ஹீரோ நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றாங்க அவங்க. டச்சியாவும் அது என்னமா பண்றது, உடம்புல பட்ட காயம் கூட ஆறிடும், அவனுக்கு மனசுல பட்ட காயமாச்சு இது ஆறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அது வரைக்கும் நம்ம ஹீரோக்கு டைம் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இங்க டெய்லி ஸ்கூல்ல இந்த கென்னு டோருவை போட்டு படாத பாடுபடுத்துறான். லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டு டோருவை கேமராக்கு முன்னாடி நிக்க வச்சு அவனை மிரட்டி ஹீரோ பத்தி தப்பா பேச வைக்கிறான். இத்தனை நாள் நீ ஹீரோ கூட பழகிறீங்கல்ல, ஹீரோ எப்படிப்பட்ட ஆள்னு சொல்லி பார்ப்போம், ஆடியன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி பேச வைக்கிறான். அப்படியே டோரோ பார்த்து முறைச்சிக்கிட்டே வேற இருக்கான். அவனை ஏதாவது மாத்தி சொன்ன உனக்கு இங்கேயே சவகுழி தாண்டி அப்படின்னு. டோருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா அவன் ஹீரோவை நிஜமாவே அவனோட ஃப்ரெண்டா நினைக்க ஆரம்பிச்சிட்டான். இருந்தாலும் வர வழியிலே ஏதாவது சொன்னாதானே இந்த கென்னுகிட்ட இருந்து தப்பிக்க முடியும். அதனால ஏதாவது சொல்லலாம்னு வந்தா கூட ஹீரோ பத்தி தப்பா சொல்றதுக்கு இவனுக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. இருந்தாலும் வர வழியில கடைசியில இந்த கென்னுக்கு பயந்துகிட்டே ஹீரோ பத்தி தப்பா சொல்றான். இது வரைக்கும் நான் பழகுனதுலே ஹீரோ தான் ஒரு கேவலமான ஆளு. எனக்கு அந்த ஷின்சோவை சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவன் கூட பழகுனன்றத நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. அந்த ஷின்சோவுக்கு தேவை எல்லாமே காசு மட்டும் தான், அவன் சரியான பணத்தாசை பிடிச்சவன் அப்படின்னு சொல்லும்போது இந்த கென்னை அப்படியே எடுத்து கொடுக்குறான், நான் சொல்றதை சொல்லுன்ற மாதிரி. அப்படின்னா ஹீரோ என்ன பத்தி லைவ்ல சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்னு கேட்க டோருவும் ஆமா கென்னு ரொம்பவே நல்லவன், ஹீரோ தான் பணத்தாசை பிடிச்சவன், ஹீரோ தான் ஃப்ராடு ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்ல இப்ப கென்னு லைவ்ல எல்லாரையும் பார்த்து பாத்தீங்களா மக்களே, நான் எவ்வளவு நல்லவன், என்ன அவன் ஃப்ராடுன்னு சொல்லி உங்க எல்லாரையும் ஏமாத்தி முட்டாளாக்கியிருக்கான், இதுக்கு கண்டிப்பா அவன் மன்னிப்பு கேட்பான், லைவ்லயே அவனை உங்க எல்லாருக்கும் முன்னாடி முட்டி போட்டு உட்கார வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறேன், அடுத்த லைவ்ல ஷின்சோ உங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்பான், இல்லனா என் பேரு கென்னே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லைவ கட் பண்றான். லைவ்ல கென்னுக்கு டொனேஷன்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. ஆனா இப்ப லைவ கட் பண்ணதுமே கென்னு டூரை பிடிச்சி வச்சு ஹீரோ எங்கடா சொல்லு அப்படின்னு போது எனக்கு தெரியாது, ஹீரோ என்கிட்ட பேசவே இல்லை கொஞ்ச நாளா அப்படின்னு டோருவை போட்டு இவன் அடின்னு அடிக்கிறான். ஏன்டா நீ சொல்ற பொய்யெல்லாம் நான் இனிமே நம்பவும் நினைச்சிட்டியா, ஒழுங்கா உண்மையை சொல்லி, இல்லைன்னா உன்னை இங்கே கொண்டு வரும் போது எனக்கு நிஜமாவே தெரியாது, ஹீரோ எங்க போனானே தெரியல கடைசியா நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி அப்படின்னா நீ தான் அவனை கண்டுபிடிச்சிட்டு வர, அவனை கண்டுபிடிச்சு இன்னும் 2 நாள்ல என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு, இல்லைன்னா 2 நாளைக்கு அப்புறம் உன்னோட கையும் இருக்காது காலும் இருக்காது அப்படின்னு சொல்லி மிரட்ட இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு மாதிரி கடுப்பாய் மேல இருந்து இறங்கி கீழே வரும்போது அப்பதான் சாஷி இவனை பார்த்துட்டு கேக்குறாங்க, டேய் ஹீரோக்கு என்ன ஆச்சு, அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க இவன் கடுப்பாய் கத்திட்டான், ஏன் எல்லாரும் என்ன போட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்க, உங்களுக்கு தேவைன்னா அவனை நீங்களே கண்டுபிடிச்சிக்க வேண்டியதுதானே, எதுக்கு என்ன போட்டு குறைஞ்சிட்டே இருக்கீங்க, அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா அவனை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவன் கண்டிப்பா அங்கதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேகமா எங்கேயோ போயிட்டு இருக்கான். இப்ப நேரா நம்ம ஹீரோட அம்மாவை தான் போயிட்டு பாக்குறான். அவங்க இருக்க ஹாஸ்பிட்டல்ல, ஆன்ட்டி நீங்க ஷின்சோவை எதுவும் பாத்தீங்களா, கொஞ்ச நாளாவே அவனை நான் ஸ்கூல்ல பாக்கல, அவன் எதுவும் இங்க வந்தானா அப்படின்னு போது இல்லையப்பா, அவனும் இங்க ஒரு 2-3 நாளா என்ன பார்க்க வரல, அவன் ஏதோ ஸ்கூல் ஒர்க்ல பிஸியா இருக்கான் போல இருக்கு, இல்லைன்னா வேற எதுவும் ஒர்க்ல பிஸியா இருக்கான்னு நான் நினைச்சிட்டு நான் எதுவும் அவனை டிஸ்டர்ப் பண்ணல, எனக்கு அவன் எங்க இருக்கான்லாம் தெரியாதுப்பா, உனக்கு தான் சிரமம் ஆயிடுச்சு இவ்வளவு தூரம் வந்து அப்படின்னு போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆன்ட்டி, நான் சரி கிளம்புறான்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஏன்பா உன்னோட
பேரு தான் டோருவா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஆமா ஆண்டி அப்படின்னு போது உன்னை பத்தி தான்ப்பா அடிக்கடி ஷின்சோ வாங்கிட்டா அதிகமா பேசிட்டே இருப்பான். உன்னை பத்தி பேசும்போதெல்லாம் எப்பயுமே அவன் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். இது வரைக்கும் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு யாரை பத்தியும் அவன் என்கிட்ட சொன்னதே கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உன்னை பத்தி தான் என்கிட்ட சொல்லியிருக்கான். சொல்ல போனா உன்னை பத்தி அவன் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் டெய்லி அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் என்ன பார்க்க வரும்போதெல்லாம். இதுக்கு முன்னாடிலாம் ஸ்கூல்ல ஷின்சோ டெய்லி என்ன பண்றானோ ஏது பண்றானோன்னு எனக்கு ஒரு மாதிரி கவலையாவே இருக்கும். ஆனா இப்ப எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா என்னோட ஷின்சோக்கு உன்ன மாதிரி ஒரு அக்கறையான நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கானே, அதுவே எனக்கு போதும்பா அப்படின்னு சொல்லி இவங்க டச்சிங்கா பேசிற இங்க டோருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சுட்டு அவங்கள திரும்பி கூட பார்க்கல. டக்குன்னு மூஞ்ச திருப்பிக்கிட்டான். அப்படியே கண்ணை தொடச்சிக்கிட்டு சரி ஆண்டி நான் அப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் ஏதோ ஒரு பில்டிங்கோட ரூஃப் டாப்ல அப்படியே எட்ஜில் நின்று இருக்காரு. கிட்டத்தட்ட சூசைடுக்கு பிளான் பண்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. ஆனா அப்பதான் டக்குன்னு நம்ம சாஷி அங்க வரா. என்னடா குதிக்க போறியா? இங்க எந்த குதிச்சுன்னா செமையா வலிக்கும், செத்து போயிட்டீங்கன்னா பரவாயில்ல, ஆனா தப்பி தவறி எதுவும் பொழைச்சுக்கிட்டேன்னு வச்சுக்குவேன் அவ்வளவுதான் செத்தே போயிருக்கலாம்னு உனக்கு தோணிடும் அப்படின்னு சொல்லும்போது இங்க எதுக்கு பண்ணி வந்த? என்ன ஸ்கூலுக்கு வர வைக்கலாம்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றதுக்கு வந்திருந்தீங்கன்னா அப்படியே வந்த வழியை பார்க்க போயிரு. ஏன்னா என்ன நினைச்சிட்டு நான் இவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் திரும்ப ஸ்கூலுக்கு வருவேன் நீ நினைக்கிற? என்னால இனிமே யார் முகத்திலையும் முடிக்க முடியாது, என்னோட வாழ்க்கையே முடிஞ்சிச்சு, பேசாம நான் செத்தே போயிடலாம்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது இப்ப டக்குன்னு ஷாஷி பின்னாடில இருந்து செம ஃபாஸ்டா ஓடி வந்து ஜம்ப் பண்ணிடுவாங்களாம் பில்டிங் எட்ஜ்ல இருந்து. ஹீரோக்கு பக்குன்னு ஆகிடுச்சு. என்ன இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கும் போதே பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி எட்டி பாக்குறாரு. ஆனா ஆக்சுவலா அந்த பில்டிங்க்கு கீழேயும் ஒரு ஃப்ளோர் இருக்கு போல இருக்கு. கரெக்டா இவங்க அதுல லேண்ட் ஆயிட்டாங்க. இப்பதான் ஹீரோ பார்த்து சொல்றாங்க, டேய் உனக்காக அங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்க, உன்னோட அம்மா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க, அப்புறம் உன்னோட வியூவர்ஸ். நீ கடைசியா போய் அதுக்கப்புறமா எத்தனை பேர் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? இப்ப மட்டும் நீ திரும்பவும் லைவ் வந்தன்னு வச்சுக்கோ, வியூஸ் எல்லாம் பிச்சுக்கும். இது வரைக்கும் நீ சம்பாதிச்சதை விடவே அதிகமா வரும் அப்படின்னு போது இனிமே அது வந்தானா வரலனா அதெல்லாம் யாருக்கு வேணும்? என் லைஃப்ல எனக்கு முக்கியமா இருந்தது எல்லாமே என்னை விட்டு போயிட்டே தான் இருக்கு. போயிடும் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் எதுக்கு நான் அதை என் கூடவே பிடிச்சி வச்சுக்க ட்ரை பண்ணணும்? என்னால இதுக்கப்புறமும் முடியாது அப்படின்னு போது ஷாஷி பாக்குறா. சரி சப்போஸ் நீ சாக போற அப்படின்னு முடிவு எடுத்துட்டா தயவு செஞ்சு வேற பில்டிங்கா போயிட்டு சாவு. இந்த பில்டிங்க்கு நான் அடிக்கடி எனக்கு போர் அடிச்சது நான் வருவேன் ரிலாக்ஸ் பண்றதுக்கு. அப்புறம் நீ செத்து போனதுக்கு அப்புறமா என்னால அந்த பில்டிங்க்கு வந்து ரிலாக்ஸ் பண்ண முடியாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் முட்டாத்தனமா மேலேருந்து கீழே குதிச்சு செத்து போயிட்டான் அப்படின்னு தான் எனக்கு இங்க வரும்போதெல்லாம் அதுக்கப்புறம் தோணும். அதனால வேற ஏதாவது பில்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆனா இங்க அசாமி எவ்வளவு கால் பண்ணி ஹீரோ எடுத்துருக்க மாட்டாரா? அதனால டச்சியா பார்க்க வராங்க. லாஸ்டா நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட நான் ஹீரோவை பார்த்து பேசியே 1 மாசம் ஆகுது. என்னதான் அனுச்சு அவன் ஸ்கூலுக்கு வரானா இல்லையா, எதுவும் உனக்கு அவனை பத்தி தெரியுமான்னு கேட்கும்போது எனக்கு எதுவும் தெரியல. நான் கூட எதுவும் ஒரு வாரம் கழிச்சு அவன் வந்துருவான்னு நினைச்சேன். ஆனா அவன் அதை இந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு டச்சியா சொல்றான். இன்னொரு பக்கம் இங்க ஸ்கூல்ல இந்த கென்னு டூரோ போட்டு அடி அடின்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். ஏன்டா உன்னை ஹீரோவை எப்ப கூட்டு வர சொன்னது? உனக்கு 1 மாசம் டைம் வேணுமாடா ஹீரோவை கூட்டு வரதுக்கு? என் ஆடியன்ஸ் கிட்ட நான் 1 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் ஹீரோவா அடுத்த லைவ்ல உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு. இப்ப எல்லாரும் அவனுங்க என்ன கேக்குறானுங்க ஹீரோ எங்கன்னு. என்னோட பேரு வெளியில அடிபடுறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமாடா அப்படின்னு சொல்லி இவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான் அந்த கென்னு. ஆனா அப்பதான் இந்த கென்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த ருமி ஒரு ஐடியா கொடுக்குறா. சும்மா அவனை வெறுசா போட்டு வச்சு அடிச்சு என்ன போகுது, பேசாம நீ இவனை அடிக்கிறத வீடியோ எடுத்து அதை உன் சேனல்ல போடு. அதான் அந்த ஷின்சோ பாப்பான்ல, தனக்காக தான் ஃப்ரெண்ட் இப்படி அடி வாங்குறத பார்த்துட்டு அவன் கண்டிப்பா வராமலாம் இருக்க மாட்டான், அதை பண்ணு அப்படின்னு சொல்ல இதுதான் கரெக்டான ஐடியா அப்படின்னு சொல்லி இப்ப அவன் ஆளுங்கள்ட்ட சொல்லி வீடியோ எடுக்க சொல்றான். இப்ப என்ன கேமராக்கு முன்னாடி போட்டு பொழந்து எடுக்கிறான். உன் ஃப்ரெண்டை வர சொல்றா, ஷின்சோவை வர சொல்றியா இல்லையா? இல்லன்னா அவன் இங்க வராத ஒவ்வொரு நாளும் உனக்கு தாண்ட நரக வேதனையை கொடுப்பேன், ஒழுங்கா அவனை வர சொல்றா அப்படின்னு சொல்லி அவனோட தலைமுடியை பிடிச்சிட்டு அவன் மிரட்ட டோருவால வழி தாங்க முடியல சொல்லிடலாமா தான் பாக்குறான். ஆனா அப்பதான் டோருக்கு ஷின்சோவோட அம்மா சொன்னது ஞாபகம் வருது. இது வரைக்கும் ஷின்சோவுக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் யாருமே கிடையாது, நீ தான்ப்பா அவனோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இப்ப அதை யோசிச்சு பார்த்துட்டு இப்ப அவன் டக்குன்னு கத்துறான், மச்சான் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நீ மட்டும் இங்க வந்துடாதா அப்படின்னு சொல்லி கத்துறான். தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல தான் ஃப்ரெண்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவன் ட்ரை பண்றான். ஆனா அவன் அதை சொன்ன அடுத்த செகண்டே இந்த கென்ன அவன் வாயிலேயே பொக்குன்னு வைக்கிறான். அவ்வளவு திமிரு ஏறி போச்சு உனக்கு, இரு அதை நீ குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவனை போட்டு உதன்னு உதைக்க அப்ப டக்குன்னு ஏதோ ஒரு கதவு திறக்கிற சத்தம் கேக்குது. எல்லாரும் அப்படியே பின் டிராப் சைலன்ஸ் ஆயிட்டாங்க. இந்த கென்னும் திரும்பி பார்த்துட்டு ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்திருக்காரு. வாடா 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 உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தா என் செல்லமே, ஆடு தானா வந்து தலையை கொடுக்கும்பாங்களே அதுக்கு இதுதானா அப்படின்னு சொல்லி இந்த கென்னு சொல்ல. ஆனா ஹீரோ இப்ப டோரோ பார்த்து மச்சான் லைவ ஸ்டார்ட் பண்றா, இன்னைக்கான லைவோட டைட்டில் எப்படி ஒருத்தனை பொழந்தெடுக்கிறது, அதை டைட்டிலா வைய அப்படின்னு சொல்ல இந்த கென்னு பார்த்துட்டு பரவாயில்லையே உன் கான்பிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அதை இன்னைக்கு சுக்குநூறா உடச்சு உன்னை என் காலில் உழுந்து கதற வைக்கிறேன் பாரு, இன்னைக்கு நீ வாங்குற அடியில இந்த ஸ்கூல்ல வேற எவனுமே என்னை எதிர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்பதான் எதனால ஹீரோ திரும்பி இங்க ஸ்கூலுக்கு வந்தாரு அப்படின்றத காட்டுறாங்க. லாஸ்ட் டைம் ஹீரோ சாஷி கிட்ட பேசியிருப்பாரு. அப்ப கடைசியா சாஷி சொல்லியிருப்பாங்கல்ல குதிக்கணும்னு நினைச்சுன்னா வேற பில்டிங்ல போயிட்டு குதின்னு. ஆனா போறதுக்கு முன்னாடி கடைசியா அவன் சொல்லிட்டு போயிருப்பாங்க, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, என்ன நடந்தாலும் உனக்காக நாங்க எல்லாருமே இருப்போம், எந்த சூழ்நிலையிலையும் தப்பான முடிவு மட்டும் எடுத்துறாத, அதை உன்னை விட உன்னை பிடிச்சவங்கள தான் ரொம்ப ஹர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. அதை யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் அவரோட போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த சிக்கன் மாஸ்டரோட சேனல்ல புதுசா ஒரு வீடியோ அப்லோட் ஆயிருக்கும். கரெக்டா இவர் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி எப்படி ஒருத்தனை
போட்டு பொழந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலோட வீடியோ அப்லோட் ஆகுது. ஹீரோ உடனே அதை ஓபன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. அதுல இந்த டைம் சிக்கன் மாஸ்டர் என்ன சொல்லி தராருன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோல எப்படி நீங்க எமோஷனலா ஸ்ட்ராங்கா இருக்கலாம்ன்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல எப்படி நீங்க பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கலாம்ன்றத பத்தி பார்க்க போறோம். சோ பிசிக்கலா ஸ்ட்ராங் ஆகணும்னா நீங்க கண்டிப்பா ஒர்க் அவுட் கார்டியோ எல்லாம் பண்ணி தான் ஆகணும். அதை நீங்க அவாய்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சில ஒர்க் அவுட் ரொட்டீன்லாம் சொல்லியிருப்பாரு. அதை தான் ஹீரோ லாஸ்ட் ஒரு 1 மந்தா செமையா ஃபாலோ பண்ணிருப்பாரு. அதிகமா ப்ரோட்டீன்லாம் சாப்பிட்டுருப்பாரு. ஆனா ஒர்க் அவுட் மட்டுமே வச்சு நீங்க ஈஸியா ஒரு ஆப்போனன்ட் ஜெயிச்சிட முடியாது. அதுக்கு தான் கைவசம் என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாருன்றத காட்டல. இங்க ஹீரோவை தான் இப்ப காட்டுறாங்க. இப்ப ஹீரோவை எல்லாருமே லைவா பாத்துட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் எல்லாரும் ஹீரோவை சேர் பண்றாங்க. தலைவரே, லாஸ்ட் டைம் நீ வாங்கினதுக்கு நீங்க வட்டி முதலமா அவனுக்கு திருப்பி கொடுக்கணும் தலைவரே, அப்பதான் எங்க ஆடியன்ஸ் மனசு எல்லாமே ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க டச்சியாவும் ஹீரோட சேனலை ஃபாலோ பண்றான் போல இருக்கு. அவனுமே இப்ப பாத்துட்டு நம்ம அசாமி கிட்ட சொல்றான், இதுக்கப்புறம் நீ ஹீரோவை பத்தி கவலைப்பட தேவையில்ல, ஹீரோ கம்பேக் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்ல அசாமி லைவ பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க, ஹீரோ திரும்ப வந்துட்டானா அப்படின்னு. இங்க ஃபைட் நடக்கிற இடத்துக்கு ஷாஷியும் வந்துட்டாங்க. ஹீரோ திரும்ப வந்தது தெரிஞ்சதும் இப்ப எல்லாருமே ஹீரோட அடுத்த மூவ் என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்க. இங்க கென்னும் அவனே இன்னைக்கு செத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ அடிக்கிறதுக்கு செம ஃபாஸ்டா வரான். ஹீரோ அசால்ட்டா டாஜ் ஆகுறாரு. ஃபர்ஸ்ட் டாஜ் தான் ஆகுறாரு. அவன் கையில சிக்கவனான்றாரு. சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்காரு. அவனும் பிடிக்க ட்ரை பண்றான். ஃபர்ஸ்ட் அவங்கிட்ட ஹீரோ நிறைய அடி வாங்குறாரு. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கிட்ட இருந்து டாஜ் ஆக தான் ட்ரை பண்றாரு. ஆனா அவன் ஹீரோ விடாம துரத்தி அடிக்கிறான். ஹீரோவை போட்டு வெளுத்து வாங்குறான். ஒரு டைம்ல அடிச்சு ஹீரோ படுக்கவே வச்சிட்டான். எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க. ஏடா ஹீரோ ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுத்தான், அடிப்பான்னு பார்த்தா இப்படி அடி வாங்கி படுத்து கிடக்குறானே அப்படின்னு சொல்லி வியூவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க. ஆனா இப்ப எழுந்திரிச்சு நிக்கிறான் ஹீரோ. ஃபுல்லா அட்ரினலின் ரஷ். சுத்தி யாருமே கண்ணுக்கு தெரியல. இந்த கென்னு மட்டும் தான் கண்ணுக்கு தெரியறான். ஆக்சுவலா அந்த டனல் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பதான் ஒரு விஷயத்தை அவர் நினைச்சு பாக்குறாரு. அந்த சிக்கன் மாஸ்டர் சொல்லியிருப்பாருல, என்கிட்ட கைவசம் ஒரு டெக்னிக் இருக்கு அப்படின்னு. அப்பதான் அவர் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ப்ரூஸ்லயே சொல்லியிருக்காரு, 10,000 டெக்னிக் தெரிஞ்சவனை பார்த்து கூட நான் பயப்பட மாட்டேன், ஆனா ஒரு டெக்னிக்கை 10,000 டைம் பயிற்சி எடுத்தவனை பார்த்து தான் நான் பயப்படுவேன் அப்படின்னு. சோ அதை தான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். உனக்கு நான் இப்போ ஒரே ஒரு கிக்கு தான் சொல்லி தர போறேன். அதை மட்டும் நீ கரெக்டா பிராக்டிஸ் பண்ணன்னு வச்சுக்கோவேன். உங்களோட எதிராளி பலசாலியா இருந்தாலும் சரி, அவனை ஈஸியா நீங்க தோக்கடிக்க முடியும் இந்த ஒரு ட்ரிக்கை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிக்க சொல்லி கொடுத்திருப்பாரு. ஹீரோவும் கடைசி ஒரு மாசமா அதை தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஹீரோ தினமும் ஒரு மூட்டையில எத்தி அந்த கிக்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்ப அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு என்னோட மொத்த பிராக்டிஸையும் இப்ப இறங்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கென்னு கரெக்டா ஹீரோவை பஞ்ச் பண்ண வருவான். அப்போ ஒரு காலை தூக்கிடுவான். அதாண்டா கரெக்டான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ அவனோட காலே அடிக்கிறாரு ஒரு அடி. ஆக்சுவலா தொடையில எத்துல கெண்ட காலாது. அங்க ஒரு எத்துறாரு பாருங்க ஹீரோ. ஒரு செகண்ட் அவனோட ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகிருச்சு. ஹீரோ மேல குத்த வேண்டிய பஞ்ச் மிஸ் ஆகிருச்சு. அதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. இங்க லைவ் பார்த்துட்டு இருக்கவங்களும் ஷாக் ஆகுறாங்க. ஆனா இந்த கென்னு என்னடா இது எத்து, ஒரு கிக்கு கூட உனக்கு ஒழுங்கா பண்ண தெரியல, நீ பண்ண கிக்கு மிஸ் ஆகிருச்சு, ஆக்சுவலா நீ என்னோட தொடையில கிக் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவை அடிக்கலான்னு அவன் கை வாங்கிட்டு முன்னாடி வர டப்புன்னு இவனுக்கு காலை நொடிக்குமா. அதை பார்த்துட்டு இங்க லைவ் பார்த்துட்டு இருந்த டச்சியா வந்து அசாமிட்ட சொல்றான், ஆக்சுவலா ஹீரோ தொடையில தான் அடிச்சிருக்கணும், ஆனா தொடையில அடிச்சா வர எஃபெக்டை விட கெண்ட காலில் அடிச்சாதான் ஆப்பனோட ஸ்டெபிலிட்டி அதை அஃபெக்ட் பண்ணும். ஹீரோ கரெக்டா தான் அடிச்சிருக்கான் அப்படின்னு இவன் இங்க சொல்ல இங்க பிஜிஎம்லாம் ரைஸ் ஆகுமா. நம்ம டோர்லாம் பார்த்துட்டு வாமச்சான் இது நம்ம ஆட்டம் கபிலா, இறங்கி அடிடா அப்படின்னு சொல்லி கத்த. அவ்வளவுதான் இப்ப அடுத்து கிடைக்கிற சான்ஸ் எல்லாத்திலுமே ஹீரோ அந்த கென்னோட கெண்ட காலிலே தான் அடிக்கிறாரு. ஆனா ஒரு டைம்ல அவன் உஷாராயிட்டான். டக்குன்னு ஹீரோ அடிக்க வரும்போது இவன் காலை நவுத்திட்டான். டே முட்டாள், ஒருத்தன் ஒரு தடவை தான்டா ஏமாறுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோக்கு ஒரு பஞ்சு கொடுக்குறான் பாருங்க. அவ்வளவுதான் ஹீரோ பறந்து போய் விழுறாரு. அவனை என்கிட்டவே ஆட்டம் காட்டுறா, இன்னைக்கு செத்துறானி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் செம பாஸ்டா ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்க. ஆனா இங்க ஹீரோ படுத்து கிடந்தவர் இப்பதான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. இந்த கென்னை இவரை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவரோட லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்றத யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா இவருக்கு அப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. எல்லாருமே இவர்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு நாள் இந்த கென்னு சடனா வந்து, இனிமே நீ தானே எனக்கு அடிமை, எனக்கு கோவம் வந்தா உன்னை நான் அடிப்பேன், நான் சொல்றேன் எல்லாத்தையும் நீ பண்ணணும் அப்படின்னு ஹீரோ பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருப்பான். சோ அதுல இருந்து ஹீரோ கிட்ட யாருமே பேச ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரிஞ்சிருக்காது. அவருக்கு யாரும் ஹெல்ப்புக்கும் இல்ல, தனியாளு தான். இப்ப அதை ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, என் லைஃப்ல எனக்கே கண்ட்ரோல் கிடையாது, ஆனா அது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் தான். இன்னைக்கு என் லைஃபோட கண்ட்ரோல் எனக்கு திரும்பி கிடைச்சாகணும், கிடைக்கலனாலும் நான் திருப்பி எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி இப்ப ஏந்திரிச்சு நிக்கிறாரு. அப்படியே கையை தூக்கிட்டு ஃபைட்டிங் பொசிஷன்ல வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட இந்த கென்னும் பார்த்துட்டு, பட்டதெல்லாம் பத்தாதடா உனக்கு அப்படின்னு சொல்லி செம ஃபாஸ்டா ஹீரோ பஞ்ச் பண்ண வரான் பாருங்க. அப்போ டக்குன்னு அவனோட காலு ஒரு செகண்ட் நொடிச்சு விட்டுருமா. ஆக்சுவலா இத்தனை டைம் ஹீரோ எவ்வளவு அடி வாங்கினாலும் அவனோட காலில் திரும்ப அடிச்சிட்டு இருந்ததுக்கு காரணமே இந்த மொமெண்ட் தான். ஆப்போனோட காலை திரும்ப டேமேஜ் பண்ணிட்டே இருந்தா ஒரு டைம் கண்டிப்பா அவன் தடுமாறுவான். அந்த டைமை யூஸ் பண்ணி நீங்க ஆப்போனோட நாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிக்கன் மாஸ்டரும் சொல்லியிருப்பாரு. இப்ப அதை யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ இப்ப அவரோட கையை தூக்கிட்டு வேகமா வர பஞ்ச் பண்றதுக்கு அவனும் கரெக்டா ஹீரோவோட கையில வந்து லேண்ட் ஆகுறான். செம பஞ்சு, அப்படியே பட்ட வேகத்துக்கு பறந்துட்டு போய் விழுறான். அவ்வளவுதான், ஒரு அடியில இந்த கென்னு நாக்க விட்டு. இதை பார்த்ததுமே அந்த கென்னோட ஆளுங்கெல்லாம் பயந்து போய் ஓடிட்டானுங்க. இங்க ஹீரோவுக்கு ஃபைனலா அவரோட புள்ளியவே சாச்சிட்டார்ல, என் லைஃப் திரும்ப என் கையிலேயே வந்துருச்சு அப்படின்னு அதை நினைச்சு இவருக்கு அழுகழுகியா வருது. நம்ம ஷாஷி டோர்னி எல்லாருமே கண் கலங்குறாங்க, ஆனந்த கண்ணீர். ஷாஷி ஹீரோ கிட்ட வந்து, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அசாமி இதை பார்த்துட்டு கண் கலங்குறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோலாம் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாம அங்கேயே விழுந்து அழுதுகிட்டு இருக்காரு. ஆனா இப்ப அடுத்த நாள் ஹீரோ ஸ்கூலுக்கு வந்தா அவருக்கு மரியாதையே வேற மாதிரி இருக்கு. கென் ஹீரோ கிட்ட தோத்து போனதுனால அவன் அவமானத்துல ஸ்கூலுக்கு வரல போல, நிப்பாட்டிட்டான். அதனால ஹீரோவை இங்க எல்லாரும் உழுந்து கவனிக்கிறானுங்க. ஏதோ செலிபிரிட்டி மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஆக்சுவலா ஒரு செலிபிரிட்டி தான் இந்த டைம்ல எல்லாம். ஆனா இங்க டோர் ஹீரோ சுத்தி எல்லாரும் வட்டம் போட்டுட்டு இருக்கதை பார்த்துட்டு, டேய் நானும் அந்த சேனல்ல ஒரு முக்கியமான ஆளு தான்டா, முக்கியமான விஐபிடா, அந்த சேனலோட ப்ரொடியூசர், கான்டென்ட் பிளான் பண்றது எல்லாமே நான் தான்டா, நான் இல்லைன்னா அந்த சேனலே கிடையாது, சேனலுக்கு ஆணி வரி வேணா என்னோட ஆட்டோகிராஃபி யாருக்காவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனா எவனுமே இவனை மதிக்க மாட்டாங்க. அதனால இவனுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. இவன் ஸ்கூலோட ரூஃப் டாப்புக்கு போயிட்டான். அப்பதான் நம்ம சாஷி வரா. என்னடா ஆச்சு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்க, ஹீரோ பாத்தியான்னு போது அவன் எங்க இருக்கான்னு என்கிட்ட எங்க இருக்கிற அப்படின்றான். அவன் அதுலயே சாஷி கண்டுபிடிச்சிட்டா, என்ன உனக்கு ஹீரோ மேல எதுவும் ஜெலசியா என்ன, அவன் எல்லாரும் கவனிக்கிறாங்களே உன்னை ரீல்ல விட்டாங்களேன்னு உனக்கு ஜெலஸா தானே இருக்கு அப்படின்னு கேட்க, இல்லையே அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, எதுக்கு ஹீரோவை நினைச்சு நான் ஜெலஸ் ஆக போறேன், அவன் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கானா அதுக்கு காரணமே நான் தான். சாஷியும் சரி அப்படின்னா ஓகே, நெக்ஸ்ட் யாரு கூட ஹீரோக்கு ஃபைட்ன்றதை அரேஞ்ச் பண்ணிட்டியா, சோ அடுத்தடுத்து கண்டென்ட் போட்டாதான் வியூவர்ஸை நம்மளால தக்க வச்சுக்க முடியும், ஒரு நல்ல ஃபைட்டரா அப்படி பண்ணி எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாஷி போயிட்டா. ஆனா இவனுக்கு இப்ப சாஷி அவன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு போனால, அதை கேட்டதுமே என் மேல நம்பிக்கை இருக்கா, என் மேல சாஷிக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷப்படுறான். இன்னொரு பக்கம் இந்த ருமியை தான் காட்டுறாங்க. அவ வந்து இந்த கென்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே, கென் இருக்க வரைக்கும் ஏதோ மகாராணி மாதிரி எல்லாரையும் ஆட்டி வச்சிருப்பா, செம ஆட்டம் ஆடி இருப்பா. இப்ப கென்ன இல்லைன்னு ஆயிட்டோன்னா இவளை என்ன பண்ணிருப்பாங்க, செமையா ஓட்டி தள்ளிட்டாங்க போல இருக்கு. அதனால இவன் என்ன நினைக்கிறான்னா, நமக்கு ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்கு, ஃபாலோவர்ஸ் அதிகமானா நமக்கு பேர் நிறைய கிடைக்கும், பேர் நிறைய கிடைச்சா பணம் கிடைக்கும், பணம் கிடைச்சா மரியாதை தானா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஏஜென்சிக்கு போறா. ஆக்சுவலா இந்த மாதிரி ஏஜென்சி எல்லாம் இன்ஃப்ளூயன்சர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டுப்பாங்க போல. இந்த ஏஜென்சிக்கு இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி அது கூட எல்லாம் வந்து கனெக்ஷன் இருக்கும். எதுவும் ப்ரமோஷன் ஆஃபர் சான்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இந்த இன்ஃப்ளூயன்சரை ரெக்கமெண்ட் பண்ணி விடுவாங்க போல. சோ அதனாலதான் இவங்க வந்திருக்கா. அந்த ஏஜென்ட் கிட்ட தான் இப்ப பேசிட்டு இருக்கா. அவனும் உண்மையை பார்த்து, நீங்க எங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்றதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, இனிமே எதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பாப்புலாரிட்டிக்கு நாங்க பொறுப்பு அப்படின்னு சொல்ல. ஆனா இவ மைண்ட் ஃபுல்லா இந்த ஃபாலோவர்ஸ்லயே தான் இருக்கு. எனக்கு ஃபாலோவர்ஸ் கிடைக்கும்ல, எனக்கு அதிக பேர் பாப்பாங்கல்ல என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா பாப்பாங்க மேடம், உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க, இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பேசணும்னா ஆஃபீஸ் ஹவர்ஸ் முடிஞ்சு நீங்க வரீங்களா, இன்னும் டீட்டெயிலா பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோ காட்டினா அவர் நேரா நம்ம சாஷியை தான் பார்க்க போறாரு. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறாரு. கடைசியா நடந்த அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா வேற பார்க்க போறாரு. ஒரு மாதிரி இவருக்கு நர்வஸா இருக்கு, அப்படியே படப்படன்னு அடிக்குது. இப்ப செம ஃபாஸ்டா போயிட்டு அந்த பர்கர் ஷாப்போட கதை திறந்துட்டு வேகமா உள்ள நுழைய, அப்பதான் சாஷி ஏதோ ஆர்டர் கொண்டு போயிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. இவர் அவங்க மேலே போயிட்டு இடிச்சிட்டாரு. அது இவர் மேலே கொட்டிருச்சு. ஹீரோ என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுட்டு, நீ வரேன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு போது, இல்ல நான் தான் பார்த்து வந்திருக்கணும், என்ன மன்னிச்சிரு, இந்த தொடச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கர்ச்சிஃபை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் வெளியில பேசிட்டு வராங்க. ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வராரு. அசாமி தான் பாக்குறாங்க. உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் டைம் என்ன காப்பாத்த போய் தானே உனக்கு இவ்வளவு கஷ்டம், ஆனா அதுக்கு நான் உங்ககிட்ட ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல அப்படின்னு போது, இல்ல ஆக்சுவலா உங்ககிட்ட நான் தான் சாரி கேட்கணும், இந்த ஒரு மாசத்துல எனக்கு நீ எவ்வளவு மெசேஜ் பண்ண கால் பண்ண எதுக்குமே நான் ரிப்ளை பண்ணல, உனக்கு தேவையில்லாம கவலைப்பட வச்சிட்டல என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ சாரி கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா விடு, இப்ப நீ நல்லா இருக்கல அதுவே எனக்கு போதும், இனிமே நீ என்ன காப்பாத்த வேண்டாம், எனக்கு நீ இது வரைக்கும் பண்ணதே போதும், இனிமே உனக்கு எதுவும் பிரச்சனைனா நான் தான் உன்னை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, சரி லாஸ்ட் டைம் நம்ம வெளில போகும்போது அது ஒழுங்கா போல இல்ல, அதனால மறுபடியும் நம்ம எங்கேயாவது வெளியில போலாமா அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் ஓ டேட்டு தானே, கண்டிப்பா போலாம், நான் ஃப்ரீயா இருந்தா சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு செம சந்தோஷம். சரி ஓகே டேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு. ஆனா கொஞ்ச தூரம் போனவருக்கு அப்பதான் ஞாபகம் வருது, அசாமியோட கர்ச்சிஃபை கொடுக்காம விட்டுட்டோமேன்னு. சோ கர்ச்சிஃபை கொடுக்கறதுக்காக அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அவங்க என்னடானா இப்போ ஒரு பெரிய மேன்ஷன் மாதிரி ஒரு வீடு இருக்கு, அதுக்குள்ள நுழையிறாங்க. அதை பார்த்ததுமே ஹீரோ ஸ்டாப் ஆயிட்டாரு. அதுலயே தெரிஞ்சு போயிட்டு அசாமி பெரிய கை அப்படின்னு. ஆனா இப்ப அசாமி வீட்டுக்குள்ள வந்து அவங்களோட அம்மா வாசல்ல நிக்கிறாங்க. வாமா இன்னைக்கு நாள் எப்படி போனுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அசாமி வெளியில ஹீரோ கூட இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா இப்ப உள்ள வந்ததுமே அவங்களோட முகமே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிடும்போது அசாமியோட அப்பா கேக்குறாரு, இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு டச் அவனை பார்த்தேன்னு, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது அந்த டச் அவ பார்க்காதுன்னு, அவனால உன் ஃபியூச்சருக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, சும்மா தெருவுல சண்டை போட்டுட்டு இருக்கவங்க கூட எல்லாம் நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு, உனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, அவன் கூட சேர்ந்துக்கிட்டு இதுல கோட்டை விட்டுறாத அப்படின்னு சொல்லி அசாமியை கண்டிக்கிறாரு. இவங்களுக்கு ஒரு மாதிரி அங்க இருக்கிறதுக்கே அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. சரி இப்ப எழுந்திரிச்சு போலான்னு பார்த்தா இப்ப இவர் என்ன கேட்கிறாருன்னா, சரி கொஞ்ச நாளாவே நீ அதிகமா வெளில போற மாதிரி இருக்கு, எதுவும் பாய் ஃப்ரெண்டு கீ ஃப்ரெண்டுன்னு உனக்கு எதுவும் இருக்காங்களா அப்படின்னு கேட்க, இல்லப்பா அப்படிலாம் யாரும் இல்ல அப்படின்னு சொல்ல, அது மாதிரி எதுவும் நினப்பு வந்தாலும் அதை குழி தோண்டி புதைச்சரணும், புரியுது இல்ல போ அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டானவரா இருப்பாரு போல இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்றாங்க. இந்த சீனை என்னால உங்களுக்கு காட்ட முடியாது, ஆனா அந்த ரூமியும் இதுக்கு முன்னாடி ஒரு ஏஜென்ட்டை பார்த்திருப்பால, இவளுக்கு அதிக ஃபாலோவர்ஸ் வேணும்ன்றதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதாயிருச்சு. அந்தாலும் நீ இதே மாதிரி தொடர்ந்து பண்ணினா உனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இப்ப அடுத்த சீன்ல காட்டினா நம்ம ஹீரோ லாஸ்டா அந்த கென்ன தோக்கடிச்சிருப்பார்ல லைவ்ல, அந்த லைவுக்கு அப்புறமா இவரோட சேனல் டாப்புக்கு போயிருச்சு. 500,000 மேல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. 1 மில்லியன் கிட்ட அவங்க கல்லா கட்டிட்டாங்க. எம்மாடி எப்படி இருந்தா நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம், இதுதான்டா நம்மளோட கோல்டன் எரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம டூர் அவனோட போன்ல ஒரு பாக்ஸிங் மேட்சை காமிக்கிறான். ஆக்சுவலா இந்த மாதிரி பேட் ஃபெல்லோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸிங் மேட்ச் நடத்துற கம்பெனி ஒன்று இருக்கு.
இருக்கு. அவங்களோட வேலையை 2 பேரை சண்டைக்கு விட்டு அதை டெலிகாஸ்ட் பண்ணி காசு சம்பாதிக்கிறது தான். அதை யூடியூப்லயும் போடுவானுங்க. அந்த வீடியோல இருக்க கமெண்ட்ஸை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போனை கொடுக்குறான். அதுல பார்த்தா எல்லாருமே நம்ம ஆளுங்களோட சேனல் வைரல் ஹிட்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க என்னடா பாக்ஸிங் ஷோ நடத்துறீங்க, இதெல்லாம் சும்மா போங்கு, எங்க வைரல் ஹிட் தான் மாசு, நீங்க எல்லாரும் அவங்களுக்கு கால் தூசு, சும்மா சின்ன பிள்ளைங்க மாதிரி கட்டி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காதீங்க, அவங்களுக்கு நெஜ ஃபைட்னா என்னன்னு தெரியணும்னா வைரல் ஹிட்ட போயிட்டு பாருங்க, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வைரல் ஹிட்னு நம்ம ஆளுங்க சேனல்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த பேட் ஃபெல்லோஸ் சேனலோட கமெண்ட் செக்ஷன்ல பாத்தியா மச்சான், பெரிய பெரிய ஆளுங்க கூடலாம் நம்ம இப்ப ஃபைட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியவே நம்ம எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். பாத்தியில நம்மளுக்கு அவ்வளோ ஹைப்பு. இந்த ஹைப்பை யூஸ் பண்ணி பணத்தை அப்படியே நம்ம கறக்க போறோம் மச்சான். நம்ம சேனல் இப்ப தங்க முட்டை போடுற வாத்து, அதுல இருந்து முடிஞ்ச அளவுக்கு உருவிக்கணும் மச்சான். உனக்கு நெக்ஸ்ட் ஃபைட்டுக்கும் ஆளை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, யாரு அப்படின்னு சொல்லி இப்ப கூட்டு போய் காட்ட சொன்னா, இந்த சுமோல எல்லாம் சண்டை போடுவாங்கல்ல, சுமோ ரெஸ்லிங்கா இல்ல இந்த பல்கா தானே இருப்பாங்க எல்லாருமே. அவனுங்களை பார்த்ததுமே ஹீரோ சாஷி இதெல்லாம் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த டோரு டே இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க கூட சண்டை போட்டா தானே நம்ம சேனல் இன்னும் ரீச் ஆகும். எப்படி ஒரு சின்ன பையன் பெரிய ஆள் அடிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி உன் பேரே வேற லெவலுக்கு போயிடும் போது, அப்படியா சரி நான் போயிட்டு சண்டை போடணும் இல்ல, எனக்கு எப்படி இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் சண்டை போடணும் தெரியாது, அதுவும் இல்லாம இது சேஃபா என்னன்னு கூட தெரியாது. சோ நீ தானே இது எல்லாத்தையும் செக் பண்ணணும், அதனால நீயே இப்ப அந்த ஆளுங்கள்ல ஒருத்தனை பிடிச்சி அவங்க கூட சண்டை போட்டு காட்டு பாப்போம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவனும் போயிட்டு இப்ப வட்டத்துக்குள்ள இறங்குறான். எதுக்க ஒரு பல்கான ஆள் வந்து நிப்பானா. இப்ப 1 2 3 அப்படின்னு சொன்னதும் சண்டை ஆரம்பிக்கணும்னு பார்த்தா இவன் எடுத்ததுமே வெள்ளை கொடி காட்டிட்டான். ஏங்க நான் சண்டையை விட்டு விளையிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டான். இந்த டைம்ல இந்த ரூமியை தான் காட்டுறாங்க. அவளுக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஏறிடுச்சு போல. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஏஜென்ட் கிட்ட பரவாயில்லையே நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டீங்க, அப்படியே இன்னும் எனக்கு கொஞ்சம் ஒரு 6 லட்சம் ஃபாலோவர் வர வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும் அப்படின்னு சொல்ல, ஒன்னும் கவலைப்படாத செல்லம், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணு, நீ கேட்டதுக்கு மேலேயும் உனக்கு அதிகமா ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஏதோ ஒண்ணு ரூமி கிட்ட சொல்றான். அது என்னன்றத நம்ம காட்டல. ஆனா இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல இந்த ரூமி நம்ம டோரு கிட்ட வந்து பேசுறா. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி டோரு கேட்கும்போது, நீ நம்ம டீம்ல இருக்கும்போது உன்னோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியல, நீ இப்ப அவங்க டீம் போனதுக்கு அப்புறம் தான் உன்னோட வேல்யூ என்னன்னு எனக்கு முழுசா புரியுது டோரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ அந்த டீமுக்கு போனதுக்கு அப்புறமும் பெருசா உன்னை யாரும் மதிக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஹீரோக்கு கிடைக்கிற அட்டென்ஷன் உனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ எப்பயுமே ஒரு கூலான பர்சன் தான் அப்படின்னு சொல்லி இவ எதுக்கோ அடி போடுறா. அது என்னன்றது நமக்கு தெரியல. அதே டைம்ல இங்க நம்ம சாஷியை தான் காட்டுறாங்க. சந்தோஷமா ஏதோ பாட்டு பாடிட்டே ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்படியே முடியெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கா. இப்ப ரூம் விட்டு கீழே இறங்கி வரா. அவளோட அப்பா கீழே பார்பர் ஷாப் வச்சிருக்காரு போல இருக்கு. பொண்ணுகிட்ட கேக்குறாரு, என்னம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உன் ஃப்ரெண்டு வரதுனாலயா? இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா அந்த ஃப்ரெண்டை எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கே அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க. சாஷி வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட முடியாது, அந்த அளவுக்கு க்ளோஸ் இல்ல, ஜஸ்ட் ஒரு கிளாஸ்மேட்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, யாரா இருந்தா நான் உன்னை தேடி ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க கண்டிப்பா உன்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் கரெக்டா நம்ம ஹீரோ வருவாரா. அவரை பார்த்ததுமே இங்க இவருக்கு ஷாக்கு. ஃப்ரெண்டுன்னா ஏதாவது பொண்ணு வருவான்னு பார்த்தா என்ன பையன் வரான். இதனாலதான் அவன் எதுவுமே சொல்லாம அம்மனாங்கொழியாட்டம் சிரிச்சுக்கிட்டே இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாக்குறாரு. ஹீரோவும் இவர்கிட்ட வந்து, ஹாய் அங்கிள், என்னோட பேரு ஷின்சோ, நானும் உங்க பொண்ணு ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறோம், உங்க பொண்ணு சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க. ஆனா சாஷியோட அப்பா ஹீரோ பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. சாஷியும் விடு அவர் அப்படிதான் ஓல்டு மாடல், அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டா. அதே டைம்ல இந்த டோர்வை காட்டினா அவன் ஏதோ ஒரு கிளப்ல இருக்கான். இந்த ரூமி தான் கூட்டு வந்திருக்கா போல இருக்கு. கூட்டு வந்து அவனுக்கு அதிகமா அந்த சரக்கு ஊத்தி கொடுத்து பக்கத்துல பொண்ணுங்களை எல்லாம் உட்கார வச்சு அவன் ஒரு மாதிரி நிதானத்திலே இல்ல, அப்படியே ஒரு மாதிரி மிதந்துகிட்டு இருக்கான் போதையில. இந்த ரூமியும் அப்படியே அவன்கிட்ட நைஸா சிரிச்சுக்கிட்டே பேசுறான். அவனை ஓவரா புகழ்றா. மத்தவங்களுக்கு உன்னோட வேலையை தெரியல, ஆனா எனக்கு உன்னோட வேலையை தெரியும், நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நீ இல்லன்னா அந்த வைரல் ஹிட் சேனலே வந்திருக்காது, நீ அப்படி நீ இப்படின்னு சொல்லி ஓவரா புகழ்றா. ஆனா எதுக்கு இதை பண்றான்றதுதான் தெரியல. ஆனா அதே டைம்ல இங்க ஹீரோ வந்திருப்பார்ல சாஷியோட வீட்டுக்கு, இவங்களுக்கு அடுத்த கண்டென்ட் என்ன போடுறதுன்னு தெரியல. அதனால ஃபுட் சேலஞ்சு போடுறாங்க. இவ்வளவு நிமிஷத்துல ஹீரோ இந்த ஃபுட்டை சாப்பிட்டு முடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வீடியோ போடுறாங்க. ஆனா அதை எவனும் பார்க்க மாட்டான்றதை விட இவங்களுக்கு டொனேஷன் தானே முக்கியம். அதுவும் எவனும் ஒத்த பைசா பண்ணல. சோ இவங்க ஃபைட்டை தவிர்த்து வேற எது பண்ணாலுமே காசு வராது அப்படின்னு தெரிஞ்சு போயிருச்சு. சரி என்ன பண்றது, இதுதான் வேலைக்கு ஆகலன்னு தெரிஞ்சு போயிருச்சு, நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ கிளம்பும் போது அப்பதான் சாஷியை பார்த்து ஏதோ ஒன்னு கேட்க வராரு, வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வீடியோன்னு போது ஒன்னும் இல்ல விட்டுரு அப்படின்றாரு. ஆனா சாஷி என்ன கேக்குறான்னா, ஒருவேளை எதுவும் வீடியோ பார்த்து நீ ஃபைட் கத்துக்கிறியா என்ன? ஏன்னா உங்ககிட்ட நான் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன், எப்படி நீ சண்டை போட கத்துக்கிட்டேன்னு போது ஹீரோ ஒரு செகண்ட் பார்த்துட்டு அவர் உண்மையை சொல்லல, அது வந்து நானே என்ன செல்ஃப் ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிட்டாரு. ஆனா ஒரு விஷயம் அவருக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனா ஸ்டார்டிங்ல இவர் நினைச்சிருப்பார்ல சாஷி தான் அந்த சிக்கன் மாஸ்டர் வீடியோ எல்லாத்தையும் இவருக்கு அனுப்புனதா. சோ இப்ப வீடியோ பத்தி இவருக்கு தெரியல, சோ இவளா இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி இவர் போயிட்டு இருக்காரு. ஆனா இப்ப மறுபடியும் டோர்வை காட்டினா அவனுக்கு அதிகமா ஊத்தி கொடுத்து அவனுக்கு நிதானமே இல்ல. சுத்தி இருக்க பொண்ணுங்களாரும் டோரிச்சா நீங்க இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க, உங்களை பார்த்து நாங்க நிறைய கத்துக்கிறோம்னு நினைக்கிறோம், நீங்க எப்படி உங்க சேனலுக்கு எடிட் பண்ணுவீங்கன்றதை எங்களுக்கு சொல்லி கொடுங்களேன், எங்களுக்கு காட்டுங்க, நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐஸ் வைக்க, அவனும் நீங்க கேட்டு முடியாதுன்னு சொல்லுவானா செல்லங்களா, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சேனலோட ஐடி பாஸ்வேர்டை போட்டு என்ட்ரு ஆகுறான். இதை நைஸா அப்படியே ரூமியா அவனுக்கு பின்னாடி தெரியாம நின்று வீடியோ எடுத்துட்டா. அந்த டைம்ல தான் சாஷே கரெக்டா இவங்க சேனல் அக்கௌண்ட்ல லாகின் பண்ணலான்னு பார்க்கும்போது பாஸ்வேர்டு இன்கரெக்ட்னு வருது. இவங்களுக்கு ஷாக் ஆகுது. இப்ப எடுத்ததுமே டோருக்கு தான் கால் பண்றாங்க. டேய் என்னடாச்சு, சேனல் ஐடியோட பாஸ்வேர்டு எதுவும் மாத்தினியா என்ன? பாஸ்வேர்டு போட்டா லாகின் ஆக மாட்டேதுரா, பாஸ்வேர்டு ராங்கன்னு வருதுரா அப்படின்னு போது
போது இவனா பார்ட்டில இருக்கான், போதையில இருக்கான்ல, அதெல்லாம் நான் ஒன்னும் மாத்தல, எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ண விடு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். இப்ப அடுத்து ஹீரோக்கு தான் கால் பண்றாங்க. டேய் ஷின்சோ, ஒரு எமர்ஜென்சி, நம்ம சேனல் அக்கௌண்ட்ல நான் லாகின் பண்ண ட்ரை பண்ணா அதுக்குள்ள போக முடியலடா, அக்கௌண்ட் எவனாவது ஹேக் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்னமா சொல்ற? அப்படின்னா நம்ம சேனல் போச்சா? இன்னும் நம்ம காசு அந்த சேனல்ல இருந்து எடுக்க கூட இல்லையே, எல்லாமே அந்த சேனல்ல தானே இருக்கு, அதுவும் சேர்ந்து போயிடுமா அப்படின்னு போது இவங்களும் ஆமா அப்படின்னு சொல்ல ஹீரோ கை கட்டினது வாய்க்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்போ 2 பேர் வந்து ஹீரோ பிளாக் பண்றாங்க. ஹீரோ அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாரு. இப்ப பேச்சு வார்த்தையில இல்ல, ஹீரோ போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. இப்ப ஒரு பாட்டில் எடுத்து ஹீரோட மண்டையில பொட்டு நடிச்சு உடைக்கிறாங்க. ஹீரோ அவ்வளவுதான், அதிலேயே கலங்கி போய் விழுந்துட்டாரு. இங்க ஷாஷி போன்ல கத்துன்னு கத்துறாங்க. என்னாச்சு என்னாச்சு ஷின்சோ, ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லி கத்த. ஆனா இங்க ஹீரோ மயக்கம் ஆயிட்டாரு, அவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. சோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இது வரைக்கும் எல்லாமே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கும் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். டாடா.